ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் ஹால் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைச்சொல் வேட்டை 13க்கான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கலைச்சொல் வேட்டை 12க்கான ஷார்ட்கட் வந்து நான் அப்லோட் பண்ணிவிட்டேன். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா நம்மளோட ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு கலைச்சொல் ஷார்ட்கட்ஸ்ன்னு இருக்கும், அதில் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஈஸியாக ஞாபகம் மாதிரி இருக்கும். அடுத்து இப்போ வந்து இன்னொரு 7-8 மொத்தம் 20 கிட்ட நம்ம படித்தா காணும். இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு 20-25 வரைக்கும் கலைச்சொல் வேட்டை படித்தா காணும். அதுபோக ஸ்கூல் புக்கில் உள்ள கலைச்சொல் வேட்டை நல்லா படிச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 13க்கான ஷார்ட்கட் வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாமா? பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் என்னது? மெட்டானமி அப்படின்னா என்னது? பொருள் ஆகு பெயர். எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மெட்டானமின்ற வார்த்தையை நான் வந்து மீட்டோ நேமின்னு மாற்ற போகிறேன். ஓகேவா, அப்படி வாசிக்க போகிறேன். அப்படி வாசித்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஒருத்தவங்க மீட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்ம நேமை சொல்லி தான் அறிமுகப்படுத்தணும் இல்லையா? அப்போ அறிமுகப்படுத்துறதுக்கு பொருளாகிறது என்னது? பெயர் தான். ஓகேவா, அப்போ என்னது? மெட்டானமி. ஓகேவா, பொருள் ஆகு பெயர். நான் வச்சுக்கலாமா? ஓகேவா, அறிமுகப்படுத்துறதுக்கு பொருளாகிறது பெயர் தான். அப்போ என்னது? மெட்டானமி அப்படின்னா பொருளாகு பெயர். ஓகேவா, செகண்ட் ஒன் பாருங்கள், மெட்டாஃபர் உருவகம். ஓகேவா, மெட்டாஃபர்னால் என்னது? உருவகம். அது நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம், நிறைய டெஸ்ட்டும் போட்டிருப்போம். ஸோ மெட்டாஃபர் உருவகம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம சர்டிஃபிகேட் சொல்ல போகிறதில்ல. அடுத்து பாருங்கள், மலை ப்ரோபிசம். இந்த இடத்துல வந்து நம்ம வடிவேல் சாரை வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். மலை நல்லா இருக்கியா மலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் காமெடி வரும் இல்லையா? அப்போ அது வந்து நம்ம வடிவேல் சார் ஸ்லாங்கில் சொன்னால் சிரிப்பு வரும், நமக்கு வந்து சொல் குளறுபடி தான் ஆகும். ஸோ நகைப்பு உண்டாக்கும் சொல் குளறுபடி நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். எப்படி அப்படின்னா, மலை புரோட்டா சாப்பிட்றியா மலை அப்படின்ட்டு. ஓகேவா, மலை ப்ரோபிசம், மலை புரோட்டா சாப்பிட்றியா மலை அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஆனால் வந்து நகைப்புண்டாக்கும் சொல் குளறுபடி, ஆனால் நகைப்புண்டாகலை, அது வேறு விஷயம். சரி, அடுத்து பார்ப்போமா? அடுத்து நியோலாஜிசம். அப்போ என்னது? நியூனா என்னது? புதிய. அப்போ நியோலாஜிசம் அப்படின்னா புதிய சொல். ஓகேவா, ஒரு லாஜிக்காக ஒரு சொல் சொல்கிறாங்க புதுசாக அப்படின்னு நான் வச்சுக்கலாம். ஓகேவா, அடுத்து இன்னொரு அது வந்து புதுசாக ஒரு சொல் அப்படின்னால என்னது? சொற்றொடர் ஆக்கம், அதுவும் வரும் இல்லையா? புதுசாக ஒரு சொல் உருவாக்குறோன்னா ஒரு ஆக்கம் தானே, சொல்ல உருவாக்குறது ஒரு ஆக்கம் தானே, அப்போ அதுவும் வரும், சொற்றொடர் ஆக்கம் வரும். ஓகேவா, ரைட், ஓகே. அடுத்து 5வது பேர்லாமா? ஆக்சிமோரன். இதுவும் நீங்கள் ஸ்கூல் புக்கில் உரைநடை பாடத்தில் தமிழில் படிச்சிருப்பீங்க. தமிழில் ஒரு உரைநடை பாடத்தில் ஆக்சிமோரன், பேரடாக்ஸ் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஓகேவா, நான் சொல்முரண், ஆக்சிமோரன் வந்து இடத்துலேயே இருக்குது, முரண். ஓகேவா, சொல்முரண் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சொல்முரண் அணின்னு கொடுத்துருக்காங்க இங்கே. ஓகேவா, அடுத்து பேரடாக்ஸ் பாருங்கள். பேரடாக்ஸ் வந்து என்னது? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேரடாக்ஸ் என்ன சொல்லிடுறேன். இதில் என்ன கொடுத்துருக்காங்க? முரண்பாடு போல தோன்றும் மெய்யுரையும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ பேரடாக்ஸ்னால் இவங்க ஒரு பேரடாக்ஸ் ஃபேமிலி. அவங்க பேசுகிறது வந்து முரண்பாடு போல் தோன்றினாலும் மெய்யுரையாக இருக்கும், உண்மையாக இருக்கும் அந்த மாதிரி. ஓகேவா, அப்போ என்னது? பேரடாக்ஸ் ஃபேமிலி வந்து முரண்பாடு போல் தோன்றினாலும் மெய்யுரையாக பேசுவாங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், பேரலலிசம். இப்போ பேரலலிசம் அப்படின்னா என்னது? ஒரே இணையில் அப்படியே ட்ராவல் பண்ணுறது ஒன்று அப்படின்னா என்னது? பேரலாக போயிட்டுருக்காங்க, பேரலாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ பேரலிசம். அப்போ என்னது? இங்கே இரு சொல் இயைபணி. இயைபுனா என்னது? ஒரே மாதிரி கடைசியில் முடியும். இயைபு தொடை வந்து படிச்சிருப்பீங்க தமிழில், ஒரே ரைமிங்கில் கடைசியில் அந்த கடைசி அர்த்தம் முடிஞ்சிட்டே இருக்கும் ஒரே மாதிரி. அப்போ என்னது? பேரலாக ஒரே மாதிரி முடியுது. அப்போ என்னது? சொல்லு வந்து இரு சொல்லு வந்து பேரலாக ஒரே மாதிரி முடியுது, அப்படி தான் இயைபணி. அப்போ என்னது? இரு சொல் இயைபணி. இப்படி வச்சுக்கலாமா? பேரலிசம் அப்படின்னா என்னது? இரு சொல் இயைபணி. ஓகேவா, சரி, ஓகே. அடுத்து 8th பேர்லாமா? 8th ஒன்று பாருங்கள், பேரன்திசிஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் சொல்லுவேன். ஓகேவா, பேரன்திசிஸை வந்து பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்காக என்ன அப்படின்னா, தலைமை பொருள் குன்றாத நயச்செறிகள்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் வந்து தலைமை ஆசிரியர் வந்து நீங்கள் பண்ணுற சேட்டையோட சின்னதாக பொருள் கூட குன்றாமல் நயமாக அவங்கள சரி விட்ருவாங்க பேரண்ட்ஸ்கிட்ட. ஓகேவா, அதான் அதுக்கு ஷார்ட்கட்டு. பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் தலைமை ஆசிரியர் வந்து கொஞ்சம் கூட பொருள் குன்றாமல் உங்களை நயமாக சரிடுவாங்க, நீங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் சொல்லிடுவாங்க பேரண்ட்ஸ்கிட்ட. ஓகேவா, அப்போ பேரந்திசிஸ்னால் தலைமை பொருள் குன்றாத நயச்செறிகள். ஓகேவா, அடுத்து போயிடலாமா? அடுத்து பாருங்கள், பெடன்ட்ரி. ஓகேவா, பெடன்ட்ரினா கல்வி செருக்கு. ஆல்ரெடி பெடன்ட் அப்படின்னா கல்வி செருக்குன்னு ஒரு இதில் பார்த்துருந்தோம், ஒரு ஷார்ட்கட்டில் இந்த கலைச்சொல் வேட்டையில் தான் பார்த்துருந்தோம். இப்போ மறுபடியும் இப்போ ஆர்ஓயின் எக்ஸ்ட்ரா சேர்த்து கல்வி செருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ என்னது? கல்வி செருக்கு அப்படின்னா படித்த திமிரில் பேசுறியாடா, உன்னை வந்து பெட் ஆண்ட் ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் முன்னாடி பார்க்கும்போது. பெட் ஆண்ட்னா என்னது? அந்த கட்டெரும்புன்னு சொல்லியிருப்பேன். பெட்டுனா கட்டு, ஆண்ட்னா எறும்பு அப்படி சொல்லியிருப்பேன். ஓகேவா, அப்போ என்னது? பெட்டாண்ட்ரி அப்படின்னா எனக்கு கல்வி செருக்கு, படித்த திமிரில் பேசுகிறேன், உன்னை கட்டெரும்பு ஆக்கிடுவேன்டா, அப்போ பெட்டாண்ட்ரி. ஓகேவா, அப்படின்னு வச்சுக்கலாமா? அடுத்து பாருங்கள், ப்ரொலப்சிஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 10வது ஒன்று பாருங்கள், ப்ரொலப்சிஸ் வந்து நான் ப்ரோ லெவலப் சிஸ்ன்னு சொல்லுவேன். ஓகேவா, ப்ரோ லெவலப் சிஸ் அப்படி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்கள், அவங்க வந்து மறுப்பை எதிர்நோக்கி உரிய பதிலை முன்கூட்டியே உரைச்சிடுவாங்க. அப்படி முறைக்கிறவங்க தான் ஒரு ப்ரோ லெவலப்பில் உள்ள சிஸ். ஓகேவா, ரைட், ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.
இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணணும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து விழும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.